நான் அதான் திருடன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இப்போ வரைக்கும் 400 ரூபாய் தான் திருடி இருக்கேன். இன்னும் ஒரு 100 ரூபாய் இருந்தா 5 ரூபாய் ஆயிடும். அந்த 100 ரூபாய்க்கு எங்க போறது? 100 ரூபா தான் இருக்கு, இதை வச்சு என்ன பண்றது? அந்த பாப்பா கையில 100 ரூபாய் இருக்கு. அந்த 100 ரூபாய் ஆட்டையை போட்ட வேண்டியதான். ஆட்டையை போடுறேன். பாப்பா என்ன உனக்கு 200 ரூபாய் பணம் வேணுமா? 200 ரூபாவை எப்படி கொடுப்ப? எனக்கு ஒரு மேஜிக் தெரியும். அந்த 100 ரூபாய் கொடுத்தனா அந்த 100 ரூபாய் 200 ரூபாய் மாத்தி கொடுப்பான். அந்த 100 ரூபாய் பணத்தை கூட 200 ரூபாய் தரேன். குடு. நீ கண்ண மூடு. பூமந்திர காளி பூமந்திர காளி உள்ள வச்சிட வேண்டியதுவா. பாப்பா கணத்தா 200 ரூபா பணத்தை கொடு. ஒரு தப்பு நடந்து போச்சு. மேஜிக் பண்ணும்போது 200 தானே பணம் வரணும். அந்த 100 ரூபாய்க்கு காணாம போச்சு. எவ்வளவு நேரம் ஆட போறேன்? எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். ஐயா எதுக்கு அந்த பாப்பா அழுது? சும்மா அழுதுங்கயா. சும்மா அழுதா? இதோ வராரு. ஐயோ இங்க வராரு. பாப்பா எதுக்கு அழுகுற? ஐயா என்னோட 500 ரூபா பணத்தை புடுங்கிட்டாயா, வாங்கிட்டாங்க ஐயா. என்னது உன் 500 ரூபாய் பணத்தை புடிக்கிட்டானா? டேய் கராணி பையல அந்த 500 ரூபாய் பணத்தை குடுறா. ஐயா 500 ரூபாய் கொடுங்களையா, பொய் சொல்லுதுயா. 100 ரூபா தான் வாங்கினேன், அதுவும் மேஜிக் பண்றதுக்காக. இங்க பாருங்க. என்னம்மா உன்கிட்ட 100 ரூபா தான் வாங்கினு சொல்றான், உண்மையா? ஐயா அவன் பொய் சொல்றான் ஐயா. அவன் பாக்கெட்ல பாருங்க ஐயா 400 ரூபா இருக்கும். இதுக்கு எப்படி என்கிட்ட 400 ரூபா இருக்கு தெரிஞ்சது? இதை நான் நோட்ட விட்ட மாதிரி இது என்ன நோட்ட விட்டுருக்கா? இது என்னோட பெரிய தில்லால இருக்கும் போலயே. ஓ அப்படியா? டேய் உன் பாக்கெட்ல 400 ரூபா நான் எடுத்துக்கூடா. ஐயா இந்த கொடுக்குறையா. பாக்கெட்ல 400 ரூபா வச்சுக்கிட்டு தான் ஏமாத்துறியா? நான் கஷ்டப்பட்டு திருடின காசு. இந்த இன்னும் என் கண்ணில் பற்றாத. என் பணத்தை புடுங்கலான்னு பார்த்தேன், இப்போ பணத்தை புடுங்கிட்டேன் பாத்தியா. போடா. போடாவா? போறேன். இன்னைக்கு இந்த பணம் போதும்.